ஆராதிக்கிற வேளையிலே மகிமையை நீங்க உணர போகிறீங்க. ஆமென். கர்த்தருடைய மகிமை எங்கேயோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. ஆமென். விடுதலை ருசி பார்க்க நீங்களா ரெடியா? ஆமென். ஹalleluya. ஆன்லைன்ல இணைந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. சந்தோஷமாய் கரங்களை தட்டி கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே. கர்த்தர் நல்லவர், தேவன் பெரிய சொல்லாம. கர்த்தர் கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த உண்மை உள்ளவர். சொல்லாமா? பெரியவர் பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். நம் வாழ்க்கையில பெரியவர் பரிசுத்த கிருபைகள் உண்மை உள்ளவர். ஆண்டவர் என் கரத்தை பிடித்து கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் என்னை வழி நடத்தியிருக்கிறார். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல என்னை சுமத்தி வந்தாரு. உமக்கு நன்றி, நன்றி. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோள் சுமந்து நடத்தி. சொல்லாமா? தகப்பன் தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோள் சுமந்து உற்சாகமாய். கர்த்தர் நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். போற்றலாமா? பெரியவர் பரிசுத்த உண்மை உயர்த்தின உயர்த்தின பெரியவர். பெரியவர் பரிசுத்த. அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்கிற தேவன். வியாதி படுக்கை மரண நேரம் பெறனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை பெறனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் வீழ்ந்தார். சொல்லுங்க, விடுதலை விடுதலை தந்தார், பலனும் வீழ்ந்தார். சாட்சியாய் நம்மை நிறுத்தினார். கர்த்தர் கர்த்தர் நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் உண்மை உள்ளவர். வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் வியாதியோடு இருக்கும்போது, சோர்வான நேரத்தில்
இடத்துல அவர் வார்த்தை ஒன்றே என்னை தேற்றி இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் வார்த்தை ஒன்றே என்னை தேற்றி இருக்கிறது? சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி, உணர்ந்தவங்க என்னோடு கூட சேர்ந்து தைரியப்படுத்தினார், தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், தேவன் பெரியவர். உயர்த்தலாமாம். கர்த்தர் நல்லவர், தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் உண்மை உள்ளவர். பெரியவர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை. உயர்த்தி கொண்டே இருங்க, உயர்த்தி கொண்டே இருங்க. பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். ஹalleluya, ஹalleluya. நீங்க அவரை பெரியவர்னு சொல்லும்போது உங்களை மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர் பெரியவராய் எழுந்து நிற்பார். ஆமென். என் பிரச்சனையை நான் தியானிக்கும் போது பிரச்சனை பெருசா இருக்கும், ஆனால் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு வியாதி இல்லை? சொல்லுங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து. வியாதி இல்லை. நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்களே வியாதிப்பட்டு பல நாள் நாங்கள் பார்த்துருக்கோமே அப்படின்னு. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், வியாதியோடு இருந்தாலும் நான் சொல்லுவேன், இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு ஜெயம் இருக்கிறது, எனக்கு வியாதி இல்லை. நான் அறிக்கையிட இந்த இடத்துல நான் பார்க்கிறேன், முதல் இருந்தது போல இல்லை, இப்போ நான் இருக்கிறேன். ஆமென். எனக்கு வியாதி இல்லை. சொல்லாமா? எனக்கு வியாதி இல்லை, எனக்கு படுக்கையின் நேரங்கள் இல்லை. படுக்கையிலே கிடக்கிற மாதிரி எனக்கு ஒரு நேரம் வரவே வராது. ஆமென். இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல போறேன், அது உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரைக்கும். இந்த ஒரு காரியத்தை பவுல் சொல்லும் போது கூட நாம் எல்லாம் மற்றவங்களை எதிர்த்திருந்தாங்க, ஆனா இந்த ஒரு காரியத்தை இயேசுவே சொல்லியிருக்கிறார். படிக்கலாமா? ஜீவ அப்பம் நானே. அடுத்தது, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். அடுத்தது, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இதுவே. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த இடத்துல அவருடைய அப்பத்தை புசிக்கிறதுனால, அவரது அப்பத்தை புசிக்கிறதுனால இயேசு சொல்லி இருக்கிறார், நான் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. ஹalleluya, ஹalleluya. இதை நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இத்தனை வருடம் ஆச்சு, ஆனால் ஆண்டவர் எனக்கு டீச் பண்ணி கொண்டே வராரு. வியாதி இல்லை, படுக்கையின் நேரங்கள் இல்லை. எப்படி உண்மையோ அது போல இயேசுவே தன் வாயில சொல்லி இருக்கிறார், மறியாமலும் இருக்கும்படி. ஹalleluya. சொல்லலாமா? வியாதி எனக்கு இல்லை, படுக்கை நேரங்கள் எனக்கு இல்லை, அவஸ்தைப்படுகிற நேரம் எனக்கு இல்லை, மரணம் எனக்கு இல்லை. கரங்களை தட்டி பாடலாமா? வியாதி, படுக்கை, மரண நேரம். உற்சாகமாய் விசுவாசத்தோடு. வியாதி, படுக்கை, மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி, படுக்கை, மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் நீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் நீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள். ஹalleluya, ஹalleluya. இந்த இடத்துல எத்தனை பேர் சாட்சியா சொல்லிருக்கீங்க, மரணத்திற்கு பக்கத்துல நான் ரோடு ஆக்சிடென்ட்ல பட்டிருக்கேன், ஆனாலும் என்னை ஆண்டவர் உயிரோடு பாதுகாத்திருக்கிறார். ஆமென்.
அது ஆண்டவர் உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிள் காமிக்கிறாரு. மரணம் உங்க பக்கத்துல வந்தாலும் காப்பாத்துறதுக்கு நான் இருக்கிறேன் என்று. ஆமென். வசனம் சொல்கிறது, நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் தான் என்னை தேற்றும். ஆமென். இந்த 10வது ஆண்டுக்குள்ள கடந்து போகும்போது நம்ம நிறைய நாள் இனிமே நம்ம ஜீவனை பத்தி ஆண்டவர் இந்த இடத்துல பேச வைக்க போகிறார். ஆமென். ஆண்டவர் என்னை உயிரோடு பாதுகாக்கிற தேவன். நம்ம அடுத்த பாடல் பாட போகிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். ஆமென். வறட்சியான சூழ்நிலைகள் வருகிறது உண்மைதான். ஆனால் வறட்சியிலும் என் ஆண்டவர் எனக்கு செழிப்பை கட்டளையிட பண்ண போகிறார். நான் தொடர்ந்து துதி செய்ய போகிறேன். அவர் விசுவாசியை ஒரு நாளும் கைவிட மாட்டார். சொல்லாமா, ஆண்டவரின் குடும்பத்தை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி சந்தோஷமா தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, சொல்லுங்க துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் நிபச்சொல்லை நம் நடுவிலிருந்து நீக்குகிறாராம். யார் என்னை பத்தி பழி சொன்னாலும் அதை எடுத்து போடுகிறதுக்கு என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி சந்தோஷமாய் போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி, நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி, கிருபையினும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபையினும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காத அவர் வார்த்தை தரையில் விழாது. பாடலாமா? அவர் சொல்லி சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே. சொல்லாமா சந்தோஷமாய் தொடர்ந்து துதி செய் மனமே. துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் சபையை கைவிட மாட்டார். நம் ஊழியத்தை கைவிட மாட்டார். உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஒரு பெரிய நன்றி சொல்லாமா?
ஆண்டவர் என் பிள்ளைகளை மாத்திரம் இல்லை, என் தலைமுறையாய் காக்கிற தேவன். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஆராதிக்கிற நேரம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து சேர்க்கிறத விட பிள்ளைகளுக்கு நீங்க கிருபையை சேர்த்து வைக்கிற நேரம் தான் ஆராதிக்கிற நேரம். ஆமென். அது அவங்க எந்த சூழ்நிலைக்கு போனாலும், நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன், யோசேப்புக்கு எல்லாத்தையும் போட்டு இருந்த சட்டையை கழட்டிட்டு விட்டு இருந்தாலும் அவர் தலை மேல இருக்கிற கிருபை அவரை தாங்கினது போல, யாருக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் தூக்கி உயர்த்துகிற தேவ கிருபையை நீங்க உங்க வாழ்க்கையில அதிகரித்து கொண்டே இருக்கிறீங்க. ஆமென். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? அப்பா சமூகத்துல சொல்ல போறோம். சொன்னதிலும் அவர் அதிகம் செய்ய தான் போறாரு. என்னை நன்றியுடன் தான் பாட செய்ய போகிறாரு. கரங்களை தட்டி சந்தோஷமாய் சொல்லுங்க விசுவாசத்தோடு. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீன் கருணையோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீன் கருணையோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார், நம் குடும்பங்களை கைவிட மாட்டார், நம் சபையை கைவிட மாட்டார், நம் ஊழியத்தை கைவிட மாட்டார், தலைமுறையை கைவிட மாட்டார், எங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க உற்சாகமாய், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசுது, அவர் என்னை கைவிடவில்லை. சொல்லுங்க ஒரு நாளும் இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, இயேசு என்னை கைவிடவில்லை. விசுவாசியை கைவிட மாட்டார், நம் குடும்பங்களை கைவிட மாட்டார், நம் சபையை கைவிட மாட்டார், நம் ஊழியத்தை கைவிட மாட்டார், தலைமுறையை கைவிட மாட்டார், நம் பிள்ளைகளை. சொல்லுங்க சொல்லுங்க விசுவாசியை, விசுவாசியை குடும்பங்களை, நம் சபையை, நம் ஊழியத்தை, தலைமுறையை, நம் பிள்ளைகளை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லாமா, நன்றி சொல்லாமா, நன்றி சொல்லாமா, நன்றி சொல்லாமா. ஒருபோது என்னை விட்டு விலகிடாதவர், ஒரு நாளும் என்னை கைவிடாதவர், ஒரு நாளும் என்னை கைவிடாதவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல ஒவ்வொரு நாளும் என்னை தூக்கி சுமக்கிற தேவன். ஆமென், ஆமென். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு கைண்ட் ஆஃப் வர்ஷிப் இருக்குது, அதுக்கு பேர் யாதா. யாதாங்கிற வர்ஷிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிள்ளையை நம்ம தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது அது என்ன பண்ணும், என்னை தூக்குங்கன்னு சொல்லி என்ன பண்ணும், ரெண்டு கையும் தூக்கிட்டு நிற்குமா. சில சமயம் அதனால நடக்க முடியாமல் இருக்கும் போதும் தூக்கும், சில சமயம் அப்படி கையை தூக்கும், சில சமயம் அப்பா அம்மாவை பார்த்தாலே அது கையை தூக்கும். அது அதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு மேலே என்னால் முடியல, நீங்கள் தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி தான் காரணம் இல்லை, அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி நம்ம ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அப்பாட்ட சொல்ல போகிறோம். அப்பா, நான் எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்துட்டேன்,
நீங்க தான்ப்பா என்னை தூக்கிட்டு போகணும், நீங்க தான்ப்பா என்னை தூக்கி செல்லணும். இந்த 10 ஆண்டுகள் ஊழியத்தில் ஆண்டவர் எவ்வளோ அழகாய் வழி நடத்தி இருக்கிறாரு தெரியுமா? பல காரியங்களை நாங்கள் முழங்கால் போட்டு இப்படிதான் கரங்களை உயர்த்தி இருப்போம். அப்பாவே, எங்களால் பல அவச்சொற்களை தாங்க முடியல, பல காரியங்களை எங்களால் தாங்க முடியல, எங்களுக்கு முன்னாடி இருக்கிற தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் எங்களை அழைத்தவரே எங்களை தூக்கி செல்லுங்க, எங்கள் ஊழியத்திற்கு முன்பதாக செல்லுங்க சொன்ன ஒரு நேரம் கூட அவர் எங்களை கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், வியாதியின் நேரத்துல, மரண படுக்கை நேரத்துல கரங்களை உயர்த்திடுங்க. அப்பா, என்னை தூக்கிட்டு போங்க, அப்பா என் குடும்பத்தை வழி நடத்தி செல்லுங்க. செல்றதுக்கு யாரும் இல்லை, நீங்க தான் என்னை வழி நடத்தணும், நீங்க தான் என்னை பாதுகாத்து கொள்ளணும். உயர்த்தலாமா? நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழநின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொன்னீர், ஒரு வார்த்தை கேட்டீர, உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொன்னீர், ஒரு வார்த்தை கேட்டீர, உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழியர் பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழியர் பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். சொல்லாம, அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மா. கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லிருங்க, அப்பா. எல்லா
சூழ்நிலையிலையும் யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் எங்களை தகப்பனை போல சுமந்து வருகிறது நீங்க தான். எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைக்கிறது நீங்க தான். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த சபைய தேவ மகிமையினால் நிரம்பி கொண்டிருக்கிறதுனால நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எந்தெந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ, மலை போல எழுப்பி நிற்கிற காரியங்கள் எல்லாம் பனி போல
போல விலகுகிறத தேவனை ஆராதிக்கிற நேரத்துல நீங்க பாப்பீங்க. தேவ மகிமை இருக்கிற நேரத்துல நீங்க பாப்பீங்க. இத்தனை ஆண்டுகள்ல எவ்வளோ பெரிய மலைகளை எல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தி வந்ததற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வெளிப்பாடுகள்ல ஒவ்வொரு நிலையா எங்களை அப்டேட் பண்ணி கொண்டே போயிருக்கிறீங்க. முதல்ல நாங்க பயத்துல இருந்து வெளியே வந்தோம், வியாதியில இருந்து வெளியே வந்தோம். நாங்க இன்னைக்கு சொல்றோம், நாங்கள் மரண பயத்துல இருந்து நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம். எதுவும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். ஆண்டவர் அதை பரிகரித்து முடித்து விட்டார். அதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியான வேலைகளோட கரங்கள் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.